ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பையூர் கிராமத்தில் தான் இருக்கிறோம். நொங்கு வெட்டுறதுக்காக பசங்க எல்லாம் கும்பலாக போகிறாங்க. வாங்க நம்ம போய் நொங்கு வெட்டி சாப்பிட போகலாம். வழியாக பனந்தோப்புக்கு வந்துட்டோம். நொங்கு வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். நொங்கு இதை பாருங்கள், பசங்க வெட்டின்னு இருக்கானுங்க. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. நீங்களே வாங்கக்கோலை போட்டு நொங்கு வெட்டினீங்கன்னா இதுமாரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரும் மரத்துல ஏறலாம் வெட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லது தான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதுமாதிரி தான் மேலே ஏறி கீழே விட்டான். அவன் கை உடச்சுன்னு இருக்கான், வீட்டில் இருக்கான். அதுலேருந்து நாங்கள் மரத்தில் ஏறத்தில் இதுமாதிரி வாங்கக்கோல் வச்சு தான் இருப்போம். நீங்களும் வாங்கக்கோல் வச்சாருங்க, மரத்தெல்லாம் ஏறாதீங்க தயவுசெய்து. கும்பலாக உட்காந்து வெட்டி சாப்பிட்றானுங்க. நீங்களே இதுமாரி வெட்டி சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசில். நாங்கள் தான் நொங்குனா நாங்கள் தான். பார்த்தீங்களா எப்படியும் வெட்டுவோம். ரோஸ் கலர் நொங்கு பாருங்கள். உங்கள் ஊரில் ரோஸ் கலர் நொங்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நொங்கு போட்டு எல்லாரும் ரெட்டாக ஹார்ட்டை போட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க நொங்கு வெட்டுறானுங்க. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. நொங்கு ஒருத்தன் சீவிடான். சீவிடா 4 கன்று வந்திருக்கு, அதிசயமாக இருக்குது. நீங்கள் நொங்கு வெட்டியிருப்பீங்க, அதுமாரி உங்களுக்கு 4 வாங்க. நம்ம நொங்கு எப்படி சாப்பிடுதுன்னு கேட்டு பார்க்கலாம். சொல்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க நொங்கு எப்படி சாப்பிடுதுன்னு. வாங்க சொல்லித்தரேன் எப்படின்னு பாருங்கள். இப்படி தான் சாப்பிட்ணும். அப்படியே அருமையாக இருக்குது. அப்படியே இந்த வெயிலுக்கு தம்மா. நம்ம கையில் எல்லாமே என்ன பாருங்கள், 4 கன்று நொங்கு தான் கையில் வச்சுருப்பானுங்க. இவன் கையிலையும் பாருங்கள் 4 கன்று தான் வச்சுருக்கான். இவனும் 4 கன்று தான் வச்சுருக்கான். இங்கே நம்மக்கிட்ட 4 கன்று தான் இருக்குது. என்னன்னு தெரியல, அதிசயமாக ஒரு மரம் வந்து நிறைய 4 கன்று வச்சுருக்கு. ரொம்ப அதிசயம் தான். நீங்களும் இதுமாதிரி வெட்டி சாப்பிட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க உரிகிற சவுண்டு எப்படி இருக்கு பாருங்களேன். கிட்ட வச்சு கேட்குறேன், கேட்குதா? இதான் பனந்தோப்பு. நம்ம ஊர் பனந்தோப்பு பாருங்கள், நிறையா பனந்தோப்பு இருக்குது. நொங்கு வெட்டினே தான் இருக்காங்க. இன்னமும் வீட்டுக்கு போகிறதுக்காக நொங்கு வெட்டுறானுங்க பசங்க. வீட்டுக்கு பேக் பண்ணுறானுங்க பாருங்கள், சாக்கில் வெட்டி துணியெலாம் கீச்சு கட்டுறானுங்க. குண்டை போட்டு கிளம்பி வச்சு வீட்டுக்கு எல்லோரும் நொங்கு எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நொங்கு வெட்டி வீட்டுக்கு வண்டியில் பைக்கில் எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.